காலையில ஏதாச்சும் சாமி பாட்டு போட்டு கேட்கலாம்ல. இது என்னமா சினிமா பாட்டு? ஏன் அத்த, நல்லதானே இருக்கு. உங்களுக்கு சஷ்டி கவசம் பிடிக்கும், எனக்கு இளையராஜா பாட்டு பிடிக்கும். ஒரே மாதிரி பாட்டு கேட்டு போர் அடிச்சிருச்சு. இது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. எப்பவும் ஒரே மாதிரி பழகாதீங்க அத்த, கொஞ்சம் மாறு பழகிக்கோங்க. சரிம்மா, நான் போய் 5 நிமிஷத்துல குளிச்சிட்டு வந்துடுறேன். அத்த, ஒரு நிமிஷம். என்னங்க அத்த? நான் குளிக்காம குடிக்க மாட்டேனே மேகலா, குளிச்சிட்டு வந்து குடிக்கிறேனே. இப்பதானே சொன்னேன், வயசு ஆக ஆக நம்ம பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும் அத்த. அவ்வளவு அவசரமா குளிச்சிட்டு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன இந்த மாதிரி கேக்குற? டிஃபன் சமையல் எல்லாம் பண்ணணும்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்த. பாருங்க, டிஃபனுக்கு கடலைக்கறி பண்ணிட்டேன், பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். மாமாவுக்கு தான் பூரி ஒத்துக்காது இல்ல, பொங்கல் சாம்பார் பண்ணிருக்கலாம்ல. இல்லத்த, பொங்கல் செஞ்சா தூக்கம் வருதுன்னு விஜய் சாப்பிடவே மாட்டேங்கிறான். அதான் அவனுக்கு பிடிச்ச பூரி பண்றேன். இந்தாங்க அத்த. இல்லம்மா, நான் அப்புறமா குடிக்கிறேன். சரிங்க அத்த. பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. நீங்க என்ன பார்த்தாலும் இன்னைக்கு நான் சொல்றதா மெனு. மேகலா, என்னத்த? மதியத்துக்கு வாழைப்பூ பொரியல், வெண்டைக்காய் காரக்குழம்பு, ரசம் பண்ணிடுமா? வாழைப்பூவா? வேண்டாம் அத்த, அடிக்கடி செய்யறோம். வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுமா, அதுக்காகத்தான். சரிதான் அத்த, சாப்பிடணும்ல. வாழைப்பூ பண்ணா விஜய் தொடவே மாட்டேங்கிறான். வாங்கி 3 நாள் ஆச்சு, கெட்டு போயிடக்கூடாதுல்ல. அதெல்லாம் போகாதத்த, சாயந்தரம் வாழைப்பூ வடை போட்டுடலாம், அப்ப சாப்பிட்டுருவான். மதியத்துக்கு குருமாவும் உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ணிடுறேன். உருளைக்கிழங்கு வாய்வு எண்ணெயில வறுத்தா ஒரு நாள் ஒண்ணு ஆகாதத்த, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் நல்ல ரெஸ்ட் எடுங்க, போதும். இனி எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அத்த, என்னம்மா? அது குருமாக்கு கொஞ்சம் தேங்காய் மட்டும் துருவி வச்சிருங்களா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க. அப்பா. சொல்லுப்பா. நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்கப்பா. டேய், ஏதோ காஃபி கேட்குற மாதிரி 10 லட்சம் கேட்குற. வேற எப்படிப்பா கேட்கறது? 10 லட்சம் வேணும்னா 10 லட்சம் தான் கேட்க முடியும். டேய், அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். முதல்ல காஃபி ஷாப்னு சொன்னேன், இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டுங்கிற. முடிவுலையும் நிலையில்லாத ஒன்றை நம்பி எப்படிரா 10 லட்சம் கொடுக்கறது? முதல்ல ஒரு வேலைக்கு போ, அதான் உனக்கு நல்லது. எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒன்னும் சொல்லித்தர தேவையில்லை.
டேய், என்னடா இப்படி பேசுற? இவர்கிட்ட எப்படிமா பேசுறதுனா? உனக்காக இந்த மனுஷன் எவ்வளவு பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு. அவர்கிட்ட போய் ஐயோ அப்பா, எனக்கு என்னப்பா பார்த்து பார்த்து பண்ணீங்க? சொல்லுங்கப்பா, அப்படி என்னதான் பண்ணீங்க? என்னம்மா யோசிக்கிறீங்க? நீங்களாவது சொல்லுங்க, என்ன பண்ணீங்க நீங்க? டேய், உன்னை படிக்க வச்சு உன்னை ஸ்கூல்ல படிக்க வச்சோம், காலேஜ்ல படிக்க வச்சோம்னு சொல்ல போறீங்களா? நீங்க ரேவதிக்கும் ராஜாவுக்கும் பண்ண அளவு கூட எனக்கு எதுவுமே பண்ணல. ராஜாவுக்கு கிராண்டா கல்யாணம் பண்ணி வச்சீங்க, என் கல்யாணத்தை என் மாமனார் தான் பண்ணி வச்சாரு. கல்யாணத்துக்கு வந்து வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தீங்க. ரேவதி இருக்காளே, அவ புருஷன் அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆளை கூப்பிட்டு மிரட்டாம 10 லட்சத்தை கொடுத்து அனுப்பி வச்சீங்க. எனக்கு என்ன பண்ணீங்க சொல்லுங்க, எனக்கு என்ன பண்ணீங்க? எல்லாரும் என்ன கூப்பிட்டு அவமானப்படுத்தும் போது கூட என்ன கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணணும்னு தோணுச்சே தவிர எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சா உங்களுக்கு? அப்புறம் உருப்படுன்னு சொன்னா மட்டும் எப்படி உருப்பட முடியுமா? வேலைக்கு போங்கிறீங்க, அதை பண்ணுங்கிறீங்க, இதை பண்ணுங்கிறீங்க. நான் ஏதாவது பண்ணணும்னா காசு கேட்டா தர மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஏதாவது பண்ணாதானே நான் உங்களுக்கு திருப்பி பண்ண முடியும். நீங்க காசு கொடுத்தா தானே நாங்க ஏதாச்சும் பண்ணி வாழ்க்கையில மேல வர முடியும். காசே கொடுக்காம உனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொன்னா ஒரு வாட்டி கொடுத்துதான் பாருங்களேன். இப்ப என்ன பண்ணணுங்கிற? எனக்கு 10 லட்சம் ரூபாய் வேணும். கொடுப்பீங்களா மாட்டீங்களா? டேய், முடியாதுடா. எனக்கு உன் மேல எப்ப நம்பிக்கை வருதோ அப்பதான் கொடுப்பேன். எதுவும் கொடுக்கவும் மாட்டீங்க, என்ன எதுவும் செய்யவும் விட மாட்டீங்க. ஆனா வருஷம் முழுக்க குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ச்சே, ஏன் தான் இந்த வீட்டுல வந்து பிறந்து தொலைச்சோமோ? எங்க விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. உமா, இதெல்லாம் வேலைக்காகாது உமா. உமா, உன் பேர்ல எனக்கு லோன் வாங்கி கொடுக்கறியா? சரிங்க, ஆனா எதுக்கும் ஒரு வார்த்தை அப்பா கிட்ட சொல்லிடுறேன். அம்மா, உமா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. சரி சொல்லுமா, என்ன விஷயம்? இல்லப்பா, அவர் விஷயமா தான் கூப்பிட்டேன். சொல்லுமா, ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன்ல, அவர் லோன் விஷயமா. மா இந்த பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், நீ அவருக்கு பெட்ரோல் செலவு, தினசரி செலவெல்லாம் பாத்துக்கலாம். ஆனா அதுக்காக லோன்லாம் வாங்கி கொடுக்காதமா, அது செட் ஆகாது. புருஷனுக்கு லட்சணம் பொண்டாட்டி காசுல பிசினஸ் பண்றது அவனா ரெடி பண்ணணுமா? அது மட்டும் இல்லம்மா, உன் புருஷன் பொறுப்பே இல்லாதவன். 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொன்னா அத 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவாம்மா. ஏதோ உன் பேச்ச கேட்டு நடந்துக்கிறதுனால ஓகே, அவனை நம்பி லோன்லாம் வாங்கி கொடுக்க கூடாதுமா. நாளைக்கு அவன் கட்ட மாட்டான், நீ தான் கட்டணும். இல்ல, அவர் பேர்லயே லோன் வாங்கிடலாம், சரியா? சரிங்கப்பா, தேங்க்ஸ்பா. நீ மாப்பிள்ளைய கூட்டிட்டு பேங்க்குக்கு வந்துரு. மேனேஜர் என் ஃப்ரெண்டு தான், ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுவோம். சரிங்கப்பா. சரிம்மா, அப்ப நான் போனை வச்சுட்டோமா? சரிங்கப்பா, பாய்ப்பா. என்ன உமா, என்ன சொன்னாரு? அப்பா உங்களை பேங்க்குக்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. பேங்க் மேனேஜர் அப்பாக்கு தெரிஞ்சவர் தான், அவர்கிட்ட சொல்லி லோன் வாங்கி கொடுத்துருவாரு. தேங்க்ஸ் உமா. வாங்க தனிகாச்சலம் சார். வணக்கம் சார். உட்காருங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். மாப்பிள்ளை பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்காரு, அதான் லோன் விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தோம். என்ன சார், இதுக்கு நீங்க வரணுமா? உங்க மாப்பிளைக்கு தானே போன்லயே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதுமே. சார், என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்,
நம்ம பேங்க்குக்கு நல்ல ஆட்களை கூட்டிட்டு வரதோட என் வேலை முடிஞ்சது. ஜாமீன் போடுறதெல்லாம் நமக்கு என்னைக்குமே சரி வராது சார். ம். மாப்பிள்ள தானே சார்? மத்த யாராவதா இருந்தாலும் பரவாயில்ல சார். சொந்தத்துல உதவி பண்ணும்போது தான் ரொம்ப கவனமா இருக்கணும். அது உதவி பண்ணணும், ஆனா வெளியே தெரியக்கூடாது. சரி. அப்புறம் மாமனார் உதவியோட மாப்பிள்ள லைஃப்ல செட்டில் ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அது என் பொண்ணுக்கு கௌரவமா இருக்காது பாருங்க. நீங்க நம்ம பேங்க்ல இருக்கிற ஸ்கீம்ஸை பத்தி மாப்பிள்ள கிட்ட சொல்லுங்க. மாப்பிள்ளையே முடிவு பண்ணட்டும். ஏன்னா அவர் தான் பிசினஸ் பண்ண போறாரு. அவர் ஒரு ஐடியால இருப்பாருல்ல. அதுவும் சரிதான், அப்படியே பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். இதுக்கு எதுக்கு இவர் கூட வரணும்? எனக்கு என்ன பேங்க்குக்கு வழி தெரியாதா? என்ன மாப்பிள்ள, மனசுக்குள்ள என்ன திட்டுற மாதிரி இருக்கே? ஐயோ, நானா? நான் போய் உங்களை திட்டு வேணாமாமா? உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளவு தேவைப்படும்? இதோ கொட்டேஷன் இருக்கு, பாருங்க. ம். ஓகே தான். ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு ஷூரிட்டி இல்லாம கொடுக்க முடியாது. ஏதாவது ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸோ இல்ல உங்க குடும்பத்துல யாராவது பேங்க்ல எஃப்டி போட்டிருந்தாலோ லோன் தரலாம். சார், எங்க அப்பா உங்க பேங்க்ல தான் எஃப்டி போட்டிருக்காரு. எவ்வளோ? 10 லட்சம் ரூபா சார். அப்போ எந்த பிரச்சனையும் இல்ல, தாராளமா பண்ணிடலாம். உங்க அப்பா பேர் என்ன? மார்க்கண்டேயன் சார். ஓ, என்ன சார், லோன் கொடுக்கறதுல ஏதாவது சிக்கலா? அது அந்த எஃப்டி அக்கவுண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு சார். க்ளோஸ் ஆயிருச்சா சார்? என்ன மாப்பிள்ள, என்ன சார் சொல்றீங்க? சார், அதுக்கு வாய்ப்பே இல்லையே சார். இல்ல சார், நான் கரெக்டா செக் பண்ணி தான் சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி மார்க்கண்டேங்கிற பேர்ல 10 லட்சம் எஃப்டி இருந்திருக்கு. ஆனா இப்ப இல்ல, பணத்தை எடுத்துட்டாங்க. பணத்தை எடுத்துட்டாரா? என்னங்க இது? மாமா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்ல உமா. என்ன மாப்பிள்ள, 10 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியல, பெத்த பசங்களுக்கும் தெரியல. நல்ல குடும்பம் தான். இல்ல மாமா, யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம செய்யறவர் இல்ல அப்பா. அதுவும் இவ்வளவு பெரிய விஷயத்த எப்படி சொல்லாம விட்டாருன்னு தெரியல. சரிங்க சார், என்ன பிரச்சனைன்னு பேசி சரி பண்ணிட்டு வரோம். உங்க நேரத்தை வீணாக்கிட்டோம், மன்னிச்சிடுங்க. சேச்சே, அப்படிலாம் இல்ல சார். நீங்க கிளியர் பண்ணிட்டு வாங்க, பேசிக்கலாம். நன்றி சார். வாங்க. வரோம் சார். சரி, வரோம் சார். சொல்லு ரவி. அண்ணே, நீ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. சரியான ஆளுன நீ. டேய், என்னடா சொல்லல? எல்லாத்தையும் கணக்கு போட்டு முடிக்கிற மாதிரி இதையும் கணக்கு போட்டு கமுக்கமா முடிச்சிட்டல்ல. டேய், சுத்தி வளைச்சு பேசாம முதல்ல விஷயத்த சொல்றா. அண்ணி அம்மா சொன்ன இடத்த அப்பா கிட்ட காசு வாங்கி நீ வாங்கிட்டல்ல. ஏண்டா லூசு மாதிரி பேசுற? ஏண்டா மறந்துட்டியா? அன்னைக்கு உன் முன்னாடி தானே அவர் தர முடியாதுன்னு சொன்னாரு. ஆமா. அப்போ நீ அப்பாட்ட பணம் வாங்கலையா? அப்போ எஃப்டில போட்டிருந்த 10 லட்சத்தை அப்பா என்ன பண்ணாரு? டேய், என்னடா சொல்ற? எஃப்டில போட்டு வச்ச பணத்தை பத்தி இப்ப ஏன் கேக்குற? அப்பா எஃப்டி அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணி 10 லட்சத்தை எடுத்துட்டாரு. டேய் ரவி, என்னடா சொல்ற? பணத்தை எடுத்துட்டாரா? ஆமா. டேய், 10 லட்சம்டா. என்ன பண்ணாரு அதை வச்சு?
ஆமா, அந்த பணத்தை நீயும் வாங்கல, நானும் வாங்கல. அப்போ ரேவதி கொடுத்திருப்பாரா? இல்ல நமக்கு தெரியாம மலருக்கு கொடுத்திருப்பாரா? டேய், மலருக்கு கொடுக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ரேவதிக்கு தானே கொடுத்திருப்பாரு. அண்ணே, அவர் என்ன வேணா பண்ணிருக்கட்டும். ஆனா அத நம்ம கிட்ட சொல்லிட்டு தானே பண்ணிருக்கணும். ஆமாண்டா, இந்த 10 லட்சத்தை என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். இப்ப நீ எங்க இருக்க? பேங்க்ல இருக்கேன். நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா, நானும் வரேன். ரவி, இன்னைக்கு இதுக்கு முடிவு தெரியாம விடக்கூடாது. சரி, நான் உடனே கிளம்பி வரேன். என்ன சொல்லி ஏமாத்தி 10 லட்சத்தை யாரு ஆட்டைய போட்டாங்கன்னு தெரியலையே. அந்த நேரத்துல அடிச்சுட்டு போயிருக்காங்களே. அப்பா, நீங்க பேங்க்ல எஃப்டி போட்டு வச்சிருந்தீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? 10 லட்சம் போட்டு வச்சிருந்தீங்கல்ல? ஆமாண்டா. அத பத்தி இப்ப எது கேக்குறீங்க? ஏன்பா கேட்டா என்னவா? நான் அதை பத்தி கேட்க கூடாதா? அப்படியா சொன்னது? கேட்கலாம். இப்ப எதுக்குடா திடீர்னு கேக்குறீங்க? அந்த எஃப்டி கேன்சல் ஆனது எங்களுக்கு இப்பதானே தெரியும். அதான் நாங்களும் திடீர்னு கேக்குறோம். ஏன்பா, அந்த பணத்தை மலர் கல்யாணத்துக்காக தானே வச்சிருந்தீங்க. இப்ப அந்த பணம் இல்லைன்னா எங்க போச்சு? 10 லட்சம் ரூபா எஃப்டி எடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன செலவு இப்போ? அதுவும் எங்க 2 பேருக்கும் தெரியாம? ஏண்டா, அவர் பண்ற செலவுக்கு உங்ககிட்ட கணக்கு சொல்லணுமா? சீதா, நீங்க பேசாம இருங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வர வர எதுக்கு எடுத்தாலும் ஏதோ உங்களை குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. மா, இப்ப நீங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? அதான் நாங்க கேட்கலாம்னு அப்பாவே சொல்லிட்டாருல. டேய், என்ன நடந்துச்சுன்னு தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஏன் செஞ்சீங்க, எதுக்கு செஞ்சீங்கன்னு அவரை கேள்வி கேட்கிற உரிமையோ தகுதியோ உங்க யாருக்கும் கிடையாது. அத்தை, மாமா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா பசங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யலாம்ல. அது குடும்பத்துக்கு நல்லது தானே. சொல்லாம கொல்லாம எஃப்டியை கேன்சல் பண்ணதுனால எங்க அப்பா கிட்ட அசிங்கப்பட்டதான் மிச்சம். டேய், உங்க அப்பாவா? அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, எஃப்டி அக்கவுண்ட் இல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கேக்குறாருல, இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் தான் அந்த எஃப்டி வச்சு பேங்க்ல லோன் வாங்கலான்னு மாமா கூட போயிருந்தேன். டேய், உன்னை பெத்தவன் இன்னும் உசுரோட தாண்டா இருக்க. என்னங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? அப்புறம் என்ன சீதா, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. யாரை கேட்டா இதெல்லாம் பண்ணீங்க? நான் தான் மாமா எங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டேன். பேங்க் மேனேஜர் அப்பாக்கு தெரியும், அதனாலதான். என்ன உமா இது? நாங்க 2 பேரும் இந்த வீட்ல தானே இருக்கிறோம். எங்க கிட்ட சொல்லிட்டு செய்யணும்னு உங்களுக்கு தோணலையா? ஆனா நாங்க சொல்லாம செஞ்சதுக்கு எல்லாரும் கேள்வி கேக்குறீங்க வந்து. பேங்க் மேனேஜர் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரா இருக்கலாம், ஆனா பணம் என்னோடது. முதல்ல ஒரு கஸ்டமரோட அக்கவுண்ட் டீடைல்ஸ அவங்க எப்படி வெளியில சொல்லலாம்? தெரிஞ்சவர்னா ரூல்ஸ் மீறி என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என் பணத்தை வச்சு லோன் வாங்க போயிருக்கீங்க. பா, இப்ப நீங்க பிரச்சனையை தேவையில்லாம வேற எங்கேயோ கொண்டு போறீங்க. சரிப்பா, அவங்களை கூட விட்டுருங்க. அதை நீங்க தனியா பேசிக்கங்க. ஆனா அந்த 10 லட்சம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். பா, சொல்லுங்கப்பா. நான் உங்களுக்கு தெரியாம உங்ககிட்ட சொல்லாம எதுவுமே செஞ்சது கிடையாது. எனக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க. அம்மா சொல்ற மாதிரி தகவலாவே சொல்லுங்க.
ஏன்பா அந்த பணம் மலர் கல்யாணத்துக்காக வச்சிருந்தது தானே? அதனால அவகிட்டயே கொடுத்துட்டீங்களோ? ராஜா, வாய முடுறா. யார பார்த்து என்னடா கேக்குற? என்னங்க, நீங்க பதில் சொல்றீங்களா? அத நான் சொல்லவா? ஆமா, அந்த பணத்தை கல்யாணத்துக்கு தான் கொடுத்தேன். என் ஃப்ரெண்டு மனோகரோட பொண்ணு கல்யாணத்துக்காக கொடுத்தேன். அப்பா, மனோகர் அங்கிளா? அப்பா அவர் செத்து போயிட்டாருப்பா. அப்ப பணம்